என்னில் எதையும் எதிர்பார்க்க முடியாது, என் வாழ்க்கையெல்லாம் முடிந்து போயிற்று என்ற விரக்தியோடு இந்த காலை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ? படித்தேன் பயனில்லை, வேலை செய்தேன் பயனில்லை, உழைத்தேன் பயனில்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது பிரதர். என் சரீரத்தை பார்த்தால் செத்துப்போன சரீரம், பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நோவுகள் தெரியுமா, என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அவ்வளவு சங்கடகரமான துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கடனுக்கு மேல் கடன், குடும்பத்தில் இல்லாய்மைகளுக்கு மேல் இல்லாய்மை. என் குடும்பம் அப்படியே நின்று போய்விட்டது. புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை, தினக்கூலி வேலை கூட என் வாழ்விலே கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் சிரமங்களை அனுபவித்துக் கொண்டு, கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் செத்து போய்த்தான் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்வு முற்று பெற்றது என்று, நிறைவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை தேவனுடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், பட்டு போற விருட்சத்தை மீண்டும் தழைக்க பண்ணுகிற தேவன் சர்வ வல்லவராகிய தேவன். இயேசு உயிரோடு இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயிரடைய பண்ணுகிற தேவன். சத்து போற கிறிஸ்து இயேசுவின் சரீரத்திற்குள்ளே உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு சென்று உயிர்த்தெழுதலை தரக்கூடுமானால், அதே உயிர்ப்பிக்கிற இயேசுவின் வல்லமை பட்டு போற விருட்சங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தலைமுறையின் வாழ்க்கையிலே இன்றைக்கே இறங்கி வருகிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், நான் உன்னை தலைப்பிக்க பண்ணுகிற தேவன், உயிரடைய பண்ணுகிற தேவன், மீண்டும் முளைப்பிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நம்முடைய தேவனால் சாத்தியமாகிறது. ஹல்லேலூயா.